Hey days, welcome back to Bobby the Code Healer YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரேஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம ஜாவால பார்க்கலாம். அரேஸ்னா என்னங்க ஃபர்ஸ்ட் அரேஸ்னா என்னன்னா collection of the variables with same data type. அதாவது நம்ம int a equal to 10ன்னு கொடுத்தா அது வந்து இன்டீஜர் வேல்யூவை ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுவே மோர் தென் ஒன் வேல்யூஸ் அதாவது மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது தாங்க நம்ம அரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் அதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே என்னவா இருக்கணும்னா சேம் டேட்டா டைப்பில் இருக்கணுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, இது வந்து டிக்ளரேஷனுங்க. உங்களோட டேட்டா டைப் என்னவோ அந்த டேட்டா டைப்பை தென் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துடணும், ஸ்பேஸ் விட்டு உங்களோட அரே நேம் வந்து நீங்கள் என்ன வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அரே நேம் கொடுக்கணுங்க. ஓகேங்களா? இதுதான் டிக்ளரேஷன். இந்த டிக்ளேர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மெமரி அலோகேட் ஆகாதுங்க. ஓகேங்களா? டிக்ளரேஷனில் மெமரி அலோகேட் ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கிரியேட்டிங் ஒரே நிமிஷம்ங்க. கிரியேட்டிங் தி ஆப்ஜெக்ட் யூசிங் நியூ கீவேர்ட், அதாவது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது தான் மெமரியை அலோகேட் ஆகுங்க. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்கிறேன்னா இது டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? டேட்டா டைப்பு அரே நேம் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அரே நேம் இருக்கு இல்லைங்க, அந்த இங்கே நேம் என்ன கொடுத்தீங்களா அதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நியூ நேம் மறுபடியும் டேட்டா டைப் கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இந்த இது வந்து டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் இது வந்து இனிஷியலைசேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இந்த இனிஷியலைசேஷன் போது தான் மெமரி வந்து அலோகேட் ஆகுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் தனியாக டிக்ளேர் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டெப்பில் இனிஷியலைஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா ஒரே ஸ்டெப்பில் கூட நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டேட்டா டைப் கொடுக்குறோம், அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஸ்பேஸு உங்களோட அரே நேம் என்னவோ அது ஈக்குவல் டு கொடுத்து நியூ ஆப்ஜெக்ட் நியூ கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து டேட்டா டைப்பு சைஸ். ஓகேங்களா? இதாங்க சின்டாக்ஸாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அல்லது நம்ம டேரெக்டாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இப்போ இன்ட் டேட்டா டைப் கொடுக்குறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு அரே நேம் ஏஆர்ஆர் கொடுக்குறேன்னா ஏஆர்ஆர் ஈக்குவல் டு செட் ப்ரேசஸ் தாங்க யூஸ் பண்ணணும், கர்லி ப்ரேசஸு. நான் 1, 2, 3, 4, 5 இப்படி கூட நீங்கள் டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவே யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்குகிறோம், சம்திங் வேறு ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அரேஸில் என்னென்னலாம் இருக்குது அதுகளோட நோட்ஸ் மாதிரி பார்க்கலாம். அதாவது டேட்டா டைப், இந்த டேட்டா டைப் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அரேக்கு முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய டேட்டா டைப் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே அந்த டேட்டா டைப்பில் தான் இருக்கணும்னு சொல்லுது. ஓகேங்களா? இங்கே நீங்கள் இன்டீஜர்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய எல்லா வேல்யூஸும் இன்ட்டாக தாங்க இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ்லாம் சப்போர்ட் ஆகாது. இப்போ வந்து ஒன் வந்து இன்டீஜர் கொடுத்துட்டு செகண்ட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் பாபி சம்திங் அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. இதை நம்ம பண்ணி கூட பார்க்கலாம், எரர் வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது சப்போர்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு அதான் சொல்லியிருக்கோம், ஆல் தி டைப் ஆஃப் தி டேட்டா ஷுட் பி சேம். எல்லா டேட்டாவோட டைப் வந்து கண்டிப்பாக சேமாக தாங்க இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. இண்டெக்ஸ்னால் என்னன்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? இந்த 1 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸு. நெக்ஸ்ட் வந்து 2 வந்து 1 வந்து 0th இண்டெக்ஸ். அதான் இங்கே சொன்னோம், அரேயோட இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா 0, அதாவது இண்டெக்ஸ்னால் அதோட பிளேஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இது 0, இந்த 2 வந்து 1, 3 வந்து எங்கே இருக்குன்னா 2ல் இருக்கும், 4 வந்து 3ல் இருக்கும், 5 வந்து 4ல் இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன். இப்போ இது ஒரு அரே அப்படின்னா அரேயில் 1, 2, 3, 4, 5 இருக்குன்னா ஏஆர்ஆர் ஆஃப் 0ல் வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கும். ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏஆர் ஆஃப் 0 வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எது ரிட்டன் ஆகும்னா இந்த 1 தான் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2 இருப்பாங்க, தென் வந்து செகண்ட் இண்டெக்ஸில் 3, தேர்ட் இண்டெக்ஸில் 4, ஃபோர்த் இண்டெக்ஸில் 5. ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். அதனால் 0th தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா இது வந்து அரேஸு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்போது அந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனில் ஸ்டோர் ஆகுமா ஆகாதா, இல்லது
டைனமிக்காக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜாவாவில் ஜேவிஎம் பொறுத்து தாங்க இருக்கா. பட் ஆனால் C++ படித்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து அரேஸ் வந்து கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். ஓகேங்களா? ஏன்னா அங்கே வந்து நம்ம பாயிண்டர்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால அந்த இடத்துல வந்து இப்போ வந்து 1 வந்து 100th மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா 2 வந்து 101ல் இருக்கும், 3 வந்து 102ல் இருக்கும், 4 வந்து 101 3ல் இருக்கும், 5 வந்து 104ல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக 100 101 2 3 4 அந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகும். ஆனால் ஜாவாவில் வந்து என்ன ஆகுதுன்னா அது வந்து ஜேவிஎம் அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பொறுத்து தாங்க இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கே எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு டாபிக்லேயே சொல்லியிருக்கோங்க. எப்படி வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மெமரி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்டாக் மெமரி, இன்னொன்று வந்து ஹீப் மெமரி. ஸ்டாக் மெமரியில் அந்த அரே தாங்க ஸ்டோர் ஆகும். அதோட ஆப்ஜெக்ட் அதாவது வேல்யூஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா ஹீப்பில் தாங்க ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த அரே வேரியபிள் வந்து பாயிண்டிங் டு தி ஹீப் ஆப்ஜெக்ட், அரே ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஏஆர்ஆர்ன்ற அரே இருக்குது, அது வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து டேரெக்டாக இதுக்குள்ளேயே தான் அதோட ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம அதை 4 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுற அரே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0வாக இருக்கும், செகண்ட் 1, தேர்ட் வந்து 2, ஃபோர்த் வந்து தேர்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஏஆர்ஆர் ஆஃப் 0 கேட்டேன்னா அது வந்து எதை பாயிண்ட் பண்ணுன்னா இந்த 0த்தை பாயிண்ட் பண்ணும். காமனாக ஏஆர்ஆர் சொன்னால் இந்த ஹோல் இதையும் பாயிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வரும், அதாவது இந்த 0th இண்டெக்ஸ்க்கு வந்து இது வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0. ஓகேங்களா? கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் எழுத வர மாட்டேங்குதுங்க, அதனால இது ஏஆர்ஆர் ஆஃப் 0. நெக்ஸ்ட் இது வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 1, இது வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 2. நெக்ஸ்ட் இந்த 3 வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 3. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், இது வந்து ஹோல் அரேக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஏஆர்ஆர்ன்றது. இப்போ ஏஆர்ஆர் ஆஃப் 0னா இதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஏஆர்ஆர் ஆஃப் 1னா இதுக்கு, தென் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 2னா இதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஏஆர்ஆர் ஆஃப் 3னா இதுக்கான ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். வாங்க நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ அதான் சொல்லியிருப்போம். இங்கே சொன்னது என்னன்னா அரே ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொன்னோம், ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஹீப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் இல்லைங்க. ஓகேங்களா? ஜாவாவில் வந்து ஹீப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அரே ஆப்ஜெக்ட்ஸு மே ஆர் மே நாட் பி கண்டினியூஸ். அதாவது C++ல நம்ம 100% ஷோராக சொல்லலாம், ஏன்னா அது வந்து கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் தான் பிகாஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ். பட் ஆனால் ஜாவாவில் அந்த மெமரி அலோகேஷன் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஜேவிஎம் ஒன்லி. அதனால அது எப்படி அலோகேட் ஆகுதோ அதை பொறுத்து தாங்க. ஒரு சில டைம் கண்டினியூஸாக இருக்கலாம், சில டைம் கண்டினியூஸ் இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபார் என் இன்டீஜர் அரே, நம்ம ஒரு இன்டீஜர் அரே டிக்ளேர் பண்ணி இது பண்ணோன்னா இப்போ நான் அதில் வந்து எந்த வேல்யூமே நான் இன்புட்டாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கல. அப்போ டிஃபால்ட்டாக அங்கே வந்து எந்த வேல்யூ இருக்குன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், அதாவது வேல்யூஸ் இன் அரே ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் 0 தாங்க இருக்கும் டிஃபால்ட்டாக. தென் வந்து அதுவே ஸ்ட்ரிங் அரேவாக இருந்துச்சுன்னா டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். என்ன சொன்னோம் நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் அப்படியே என் கூட ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப். ஓகேங்களா? டேட்டா டைப் என்ன, நான் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணேன். இன்ட்டு தென் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்பேஸ்லாம் கொடுக்க தேவையில்லைங்க, ஸ்பேஸு அரே நேம் நான் ஏஆர்ஆர்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு நம்ம இனிஷியலைஸ் இது இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டிக்ளரேஷன். தென் வந்து ஏஆர்ஆர் ஈக்குவல் டு நியூ, மறுபடியும் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு ஒரு 10 நம்பர் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன், 10 சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? அல்லது நம்ம டேரெக்டாக கூட இது பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், இதை தூக்கி இங்கே போட்டு இப்படி கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கான இன்புட் எப்படி வாங்குறது, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி அந்த அரே நேம் போட்டு ஏஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, ஏஆர்ஆர் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2, ஏஆர்ஆர் ஆஃப் 2 வந்து 3, ஏஆர் ஆஃப் 3 வந்து
4 இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? நம்ம இண்டெக்ஸ் வச்சு கூட, அதாவது 0th இண்டெக்ஸில் நீ 1 ஸ்டோர் பண்ணு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 2 ஸ்டோர் பண்ணு, செகண்ட் இண்டெக்ஸில் 3 ஸ்டோர் பண்ணு, இந்த மாதிரி இங்கே வந்து 99 ஸ்டோர் பண்ணு, சம்திங் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு டைப் இன்புட் கொடுக்கலாம். இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன எப்படினாவா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஒரு பில்டின் ஃபங்க்ஷனே இருக்குங்க. இப்போ இது வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே தாங்க. அப்போ சிங்கிள் டைமென்ஷனல் அரேக்கு என்ன ஃபங்க்ஷன், அதாவது எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஏஆர்ஆர் பிரிண்ட் பண்ண சொன்னால் என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஏஆர்ஆரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்ம அதை டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, பரவாயில்ல இன்னொரு டைம் பார்க்கலாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேறு வேல்யூஸ் வந்து வருது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நாம் என்ன பண்ணுறோன்னா அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? டு ஸ்ட்ரிங் ஆஃப், சாரி இங்கே எஸ் வராது. ஓகேங்க, டு ஸ்ட்ரிங் ஏஆர்ஆர். இப்போ ஏதோ ரெட் லைட் எரியுதே, ஒரே நிமிஷம் இருங்க. அரேஸ் டாட் டு ஸ்ட்ரிங். இந்த எரர் ஃபர்ஸ்டே வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து நம்ம அரேஸ் அந்த அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கான பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரேஸ், அதை வந்து இம்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். அதுவே இப்படி இருந்துச்சுன்னா நீங்களே தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஆர்ஆர் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ எரர் தான் காட்டுது. சரி, ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னன்னா சிங்கிள் டைமென்ஷனல் அரே தான். இந்த சிங்கிள் டைமென்ஷனல் அரேல நம்ம டைரக்டா, ஓகேங்களா, சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு இல்லை, இப்போ இந்த அரேல வந்து டைரக்டா நம்ம ஏஆர்ஆர் அப்படின்ட்டு இதை பிரிண்ட் பண்ணோம்னா என்னதான் வரும்னா எரர் தாங்க வரும். எரர் வராது, வேற வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். நிமிஷம் ஏதோ எரர் வந்து 48. ஓகே, இந்த கர்லி பிரேசஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, வேற வேல்யூஸ் தாங்க வருது. அதுக்காக தான் நம்ம டைரக்டாக ஏஆர்ஆர் அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுறோன்னா அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஓகேங்களா? டூ ஸ்ட்ரிங் கொடுத்து ஏஆர்ஆர் அந்த எந்த அரேவோ அதை வந்து உள்ளே கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா?
இங்கே ஏன் வந்து ரிமைனிங் வேல்யூலாம் 0 0 0வா இருக்கு? நாம் வந்து 5 அதாவது 0 வந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நாம் அசைன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன சைஸில் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 கிரியேட் பண்ணியிருக்கோம். 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம 5 வரைக்கும் தான் 5 வேல்யூஸ்க்கு தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 ரிமைனிங் 5 10ல் வந்து ரிமைனிங் 5 இருக்கும் இல்லைங்க, அதுக்கு வந்து என்ன ஆகுனா நம்ம முன்ன நோட்டில் பார்த்த மாதிரி என்ன ஆகுனா இங்கே பார்த்தோம் இல்லைங்க, டிஃபால்ட் வேல்யூ இன்டீஜர் அரே டிஃபால்ட்டில் வந்து ஆல் வேல்யூஸ் வந்து என்ன ஆகுனா ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரியல, ஆல் தி வேல்யூஸ் இன் அரே ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் 0. ஓகேங்களா, இதை தான் சொல்கிறாங்க இந்த 0. அதுதான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதுவே நான் இப்போ நம்ம சைஸ் வந்து 10 சொல்லலப்பா, ஒரு 6 கொடுக்கலாங்களா? 6 கொடுப்போம், ரன் பண்ணுவோம். இப்போ அவுட்புட் என்ன வரும்னா 5 வேல்யூ வந்துச்சு, 6th வேல்யூ மட்டும் 0. நம்ம கரெக்டாக 5 கொடுத்துட்டா பார்த்தீங்களா, 5 அசைன் பண்ணியிருக்கோம், 5 வேல்யூஸும் இன்புட் கொடுத்துருக்கோம். அப்போ 5 இதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. எந்த இதுக்குமே நம்ம 0வா அசைன் பண்ணல. ஓகேங்களா, இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு விதமாக நம்ம இன்புட் கொடுக்கலாம். அல்லது அனதர் வே ஆஃப் இன்புட் என்னன்னா, ஒரு நிமிஷங்க, ஃபார் லூப் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா, அது எப்படின்னா ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0லேருந்து i லெஸ் தென், ஓகேங்களா, i லெஸ் தென் arr டாட் லென்த், அதாவது இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இந்த arr டாட் லென்த்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து arrன்றது இந்த அரே நேம். ஓகேங்களா, நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துட்டு டாட் கொடுத்து லென்த் கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு புரியணும்னா வெயிட் பண்ணுங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல நான் arr டாட் லென்த்தை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போது இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு கமெண்ட் லைன் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஏஆர் டாட் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி சொல்லலாம். இப்போ இந்த ஏஆர்ஆர் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ என்னன்னா இங்கே 5 அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஏஆர் டாட் லென்த் வந்து என்னன்னா 5, அதான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த 0ல எதுக்குன்னா இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னா இந்த பிரிண்ட் பண்ணியிருக்கான், எதுவுமே அசைன் பண்ணாதனால 0 வருது. ஏன்னா நான் இதெல்லாம் கமெண்ட் லைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுதான் ஏஆர் டாட் லென்த். அப்போது நம்ம எப்படி இன்புட் வாங்கலாம் யூசர்ட் இருந்து அப்படின்னா, ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு அரையோட இண்டெக்ஸ் 0த்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ இங்கே 5 வந்து அசைன் ஆயிருக்கு. இப்போது 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா 0 1 2 3 4 5 6 வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அதனால தான் இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் லெஸ் தென் கொடுத்துரும். அப்போ 0 1 2 3 ஏஆர் டாட் லென்த் வந்து என்ன 5, அப்போ வந்து 4 5 வரும்போது அது போகாது. அப்போ மொத்தமாக 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஏஆர்ஆர் ஆஃப் i ஈக்குவல் டு என்ன சொல்கிறோன்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் ஆஃப். சரி, ஓகேங்களா, இதுக்கான ஸ்கேனர் கிளாஸ் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். எங்க ஸ்கேனர் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் பண்ணிட்டீங்களா. அதாவது என்னன்னா இது ஃபார் லூப்பில் போகுது. இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு வரும். இப்போ 0th இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அது வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வரும் 1 வரும், அப்புறம் அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். 2 வரும், தென் 3 4 5 வரும்போது இது லெஸ் தென்னாக இருக்கும், அப்போ வந்து வராது. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்புட் வாங்கிட்டு தென் வந்து இதை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 1 99 45 86 97 கொடுத்துட்டேனுங்களா. இப்போ ஏன்னா 5 வேல்யூஸ் தான் எடுத்துக்கிச்சு, இப்போ 5 வேல்யூஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ அவுட்புட்டு அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு விதமாக எப்படி, இது வந்து ஃபார் லூப் வச்சு இப்போ இன்புட் வாங்குறது இதாங்க பேசிக்கு. நீங்கள் வந்து யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கணும்னா இந்த மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, தென் அவுட்புட்க்கு இதோ இருக்குது. அல்லது என்ன பண்ணலான்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். எப்படின்னா ஃபார் அதே இதே தாங்க, ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு
0லேருந்து i லெஸ் தென் இதே கண்டிஷன் தான், இன்புட் வாங்குற கண்டிஷனே தான் கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல எனக்கு ஏஆர்ஆர் ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ண சொல்லு. ஓகேங்களா, இந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கமாண்ட் லைன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ என்னன்னா வெயிட் பண்ணுது, நம்ம வந்து 1 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 45 97 56 2 இதெல்லாம் கொடுக்கலாம். 5 வேல்யூ கொடுத்தாச்சு. இது வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரே அரேயில் பிரிண்ட் ஆச்சு. இங்கே வந்து என்னன்னா ஒவ்வொரு தான் ஐட்ரேட் ஆகுதுங்க, ஐட்ரேஷன் நடக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே தனித்தனியாக பிரிண்ட் ஆகுது. 1 45 97 56 32. ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? தென் வந்து இன்னொரு விதம் என்னன்னா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். இதை நம்ம கமாண்ட் லைன் பண்ணிடலாம். என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்னு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் இதில் என்ன பண்ணணும்னா ஃபாரே தான். ஃபார் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாங்க. நம்ஸ் ஏ எது வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம ஏ கூட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு கோலன் கொடுத்து நம்ம அரே நேம் என்ன ஏஆர்ஆர் இப்படி இருக்க வரைக்கும் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல எதை பிரிண்ட் பண்ண சொல்லணும்? ஏஆர்ஆரை பிரிண்ட் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம என்ன வேரியபிள் அசைன் பண்ணுறோமோ அதை தான் பிரிண்ட் பண்ண சொல்லணும். ஏ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பேட் இனிஷியலைசர் ஃபார் லூப் என்ன எரர் வருதுன்னு சொல்லி ஒரே நிமிஷம் இங்கே பார்த்துடலாம். இருந்துச்சுன்னா நம்ம இந்த என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்பில் நம்ம அரேவோட டேட்டா டைப் கொடுக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து இன்டீஜர் அரேன்றனால இன்ட்டு கொடுத்துட்டு இங்கே நம்ம எந்த வேரியபிள் நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து நம்னு யூஸ் பண்ணியிருக்கேன். கோலன் கொடுத்து நம்மளோட அரே நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல இந்த நம்ம அரேவை பிரிண்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம அதாவது இது என்னன்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் அன் அரே, ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதாவது அந்த அரேயில் எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதை வரைக்கும் அது ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்கிறது என் அரே. இப்போ இதுக்கு முன்னாடி கர்சர் எதுக்கு வெயிட் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குங்க. அதனால நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல என்டர் தி நம்பர் அந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துடலாம். நம்பர். ஓகேங்களா, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ எரர் வராது, ரன் ஆகுது. என்டர் தி நம்பர் கேட்குறோம். நம்ம 1 45 78 89 65 என்டர் கொடுத்துரும். பார்த்தீங்களா, இங்கே அதே மாதிரி தான். அங்கே ஃபார் லூப்பில் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0லேருந்து லென்த் வரைக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இங்கே வந்து என்னென்னா அதில் எலமெண்ட் இருக்க வரைக்கும் நீ வந்து பிரிண்ட் பண்ணு அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு இது புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி கூட ஒரு விதமாக அவுட்புட் பண்ணலாம். இப்போ 3 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து பில்டின் ஃபங்க்ஷன் வந்து அரேஸ் டாட் டூ ஸ்ட்ரிங், அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். தென் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போது அரேஸ் வந்து மியூட்டபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? மியூட்டபிள் தான். இது வந்து நம்ம போன செஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த செஷனில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா உங்களுக்கு யூஸ் ஆகும்ல, ஒருக்கா அதையும் பார்த்துடலாம். வெளியே வந்துருப்போம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்டாட்டிக் வாய்ட், ஓகேங்களா, நேம் கொடுக்கணுங்களா, சேஞ்ச் அரேன்னு கொடுத்துடலாம். சேஞ்ச் அரே ஆஃப் நம்ம அந்த இன்டீஜர் அரே என்ன எலமெண்ட்டை வாங்க போகிறோம், ஆர்குமெண்ட் வாங்குறது போட்டுட்டு என்ன பண்ணலான்னா நான் வந்து ஏஆர்ஆர் ஆஃப் 0வை என்ன பண்ணுறேன்னா 0 ஒரு 678 வந்து நான் மாடிஃபை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன்லாம் கால் பண்ணோம். ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் கமெண்ட் லைன் பண்ணிடலாம். ஓ, இது இன்புட் வாங்குது, இது கமெண்ட் லைன் பண்ணக்கூடாது.
இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கால் கொடுத்துடலாம். என்ன சொல்லலாம்னா system dot out dot println வந்து சேஞ்ச் அரேங்களா? ஓகே, சேஞ்ச் அரே ஆஃப் நம்ம அரேவே பாஸ் பண்ணிக்கலாம். தென் பண்ணிட்டு அந்த அரேவை பிரிண்ட் பண்ண வைக்கலாம். அரேஸ் டாட் பில்டினே யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனாலும் மேனுவலாகவும் நீங்கள் எப்படியெல்லாம் இன்புட் பிரிண்ட் பண்ண வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ன சொல்லிட்டேன்னா யூசர் வந்து இன்புட் வாங்கிக்கலாம். ரன் பண்ணுறோம். என்டர் தி நம்பர் கேட்குறாங்க. 75 89 45 66 7 12 கொடுத்துடலாம். ஓகேங்களா? 5 வேல்யூஸ் பார்த்தீங்களா? இப்போ வந்து என்ன நடக்கும்? இந்த சேஞ்ச் அரே இந்த ஃபங்க்ஷன் வந்ததையும் இந்த இது வந்து இங்கே கால் ஆகுமா? அப்போ இந்த ஏஆர்ஆர்ல என்ன வேல்யூஸ் இருக்கும்? நம்ம வந்து யூசர்ட் இருந்து இன்புட் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த 75 89 45 56 12 இது வந்து இங்கே பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு ஏஆர்ஆர் ஆஃப் 0, அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய 75க்கு பதில் எது ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம்? 678. அப்போ அது மாறி இருக்கும். தென் வந்து இப்போ இந்த இடத்துல மாறிடுச்சுங்களா? இப்போ நான் அதுவே வந்து ஏஆர்ஆர் 1ஐயும் வந்து மாற்ற சொல்கிறேன் பாருங்க. என்ன சொல்கிறேன்னா 4558 இப்படி மாற்ற சொல்லிட்டு இப்போ ரன் பண்ண சொல்கிறேன். இப்போ இன்புட் கேட்குது 45 78 நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 45க்கு பதில் ஏஆர்ஆர் 0th இண்டெக்ஸில் 678 மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் 450 மாறிடுச்சு. இப்போ இது வந்து இந்த உள்ள வந்தது இதெல்லாம் மாறி இருக்குங்களா? மாறினாட்டி இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும், இதோட வேலை செஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிடும். தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இந்த அரேவை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அரே வந்து மியூட்டபிளா இல்லையா அப்படின்னு கேட்டால் மியூட்டபிள் தான். ஓகேங்களா? நிக்கல் வேற எடுக்குதுங்க, ஒரே நிமிஷம். ஓகேங்க, ரொம்ப விக்கல் எடுத்துச்சு, அதனால தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அரேயில் சிங்கிள் டைமென்ஷனல் மட்டும் பார்த்துருக்கோம். மல்டி டைமென்ஷனல் அரே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாவா முடிச்சுட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் முடிச்சுட்டு ஊப்ஸ் முடிச்சுட்டு தென் வந்து அது கண்டிப்பாக போடலாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய், see you soon.